தந்தை மைந்தர் தூயாவியர் ஆகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். Kata sastrangam seivo vallavaramla paadi potuvom nam kedagam kavalamaadiyano magivayil vittu thudiganido. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழந்தாள் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். எங்கள் பிதாக்களின் தேவனும் ஒடுக்கப்பட்டவர்களின் புகலிடமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஞாயிறு காலை ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, அன்று எகிப்தின் அடிமைத்தனத்தில் கதறிய ஜனங்களின் சப்தத்தை கேட்டு இறங்கி வந்து விடுதலையை தந்தீரே. இன்று எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் கட்டுகளை அகற்றி கண்ணீரை துடைத்து திடம் தந்து நடத்த உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கும் தலித் மற்றும் ஆதிவாசி சகோதர சகோதரிகளையும் நினைவு கூறுகிறோம். அவர்கள் சந்திக்கிற ஒடுக்குமுறைகளையும் துன்பங்களையும் மாற்றி அருளும். இந்த தூய தொழுகையிலும் நாங்கள் அனைவரும் உடைய பிள்ளையாய் ஒன்றுபட்டு ஒருமனப்பட்டு ஆராதிக்க அருள் தாரும். தூய வழிபாட்டில் பங்கு பெறும் அனைவரையும் ஆசீர்வதி. இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனையிலே 19வது பாடலை பாடுவோம். பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. 19வது கீர்த்தனை பாடல். துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. நீடித்த காலமதாக பரஞமை நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னர் சப்பின தேவ பரந்திந்த காலத்தில் மாக்கமதாக குமாரனை கொண்டு வழுத்தின அன்பை விழித்து தியானித்து பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே.
சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலையில் கிடந்த புறசாதியாமை மந்தையில் சேர்த்து பராபரன் தம்மோடை மைந்தர்களாக்கின சந்தோஷத்துக்காக பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே. எத்தனை தீர்க்கர் அநேக அப்போஸ்தலர் எத்தனை போதகர்கள் இரத்த சாட்சிகள் எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்தி கிருத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தனை பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். உபாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 11 முடிய. அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாயிருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்திற்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சப்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலன்களை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம் என்கிற பாடலை உற்சாகமாய் நாம் பாடுவோம். கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன்.
பொங்குதே, மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே, ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமுறை வசனம் உபாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 7வது வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சப்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்தார். நம்முடைய ஆண்டவர் மாளிகையில் வசிப்பவர் அல்ல, மாறாக வறுமையின் பிடியிலும் ஒடுக்குமுறையின் நிழலிலும் வாழும் மக்களின் குடிசைகளிலும் நொறுங்கி போனவர்களின் இருதயங்களிலும் வாழ்பவர். கர்த்தர் அதிகார வர்க்கமாக இருந்த போத்திபாரோடு அல்ல, போத்திபார் வீட்டில் அடிமையாக வேலை செய்து வந்த யோசேப்போடு கூட இருந்தார் என்று ஆதியாகமம் 39:2-3 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களோடு துன்புறுகிறவர்களோடு கூடவே நிற்பவர், நம்முடைய கதறலை கேட்கிறவர். அதிகார வர்க்கத்தால் நாம் நெருக்கப்படும் போது நம்மோடு கூடவே நடக்கிறவர், நம் துயரத்தில் பங்கு கொள்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர். உபாகமம் 26வது அதிகாரம் 5 முதல் 11 வரையுள்ள வசனங்களில் இஸ்ரவேலர் கானான் தேசத்தை சுதந்திரித்த பிறகு தங்கள் முதல் விளைச்சலை கொண்டு வந்து தேவனுக்கு செலுத்தும் வேளையில் அவர்கள் சொல்ல வேண்டிய விசுவாச அறிக்கை எழுதப்பட்டுள்ளது. இது வெறும் நன்றி செலுத்துதல் மாத்திரமல்ல, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பெற்ற விடுதலையின் சரித்திர சாட்சியாக உள்ளது. இந்த ஞாயிறை தலித் மற்றும் ஆதிவாசி ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். ராஜஸ்தான் மாநிலம் ஜாலோர் மாவட்டத்தில் வகுப்பறையில் உயர்ஜாதி மாணவர்கள் மாத்திரம் பயன்படுத்தும் குடி தண்ணீர் பானையை தொட்டதற்காக
இந்திரா மேக்வால் என்ற 9 வயது தலித் சிறுவன் தன் ஆசிரியரால் கடுமையாக தாக்கப்பட்டான். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்து போனான். மற்றொரு சம்பவத்தில் பொது கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்ததற்காக பழங்குடி சமுதாயத்தை சார்ந்த நபர் அடித்து கொல்லப்பட்டார். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சமீபத்திய தரவுகள் மற்றும் அறிக்கையின்படி 2024 தலித்துகள் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள் 58,669. பாதிக்கப்பட்ட மக்கள் பலர் அச்சம் காரணமாக பல நேரங்களில் காவல் நிலையங்களில் எஃப்ஐஆர் பதிவு செய்யாததால் உண்மையான வன்முறை சம்பவங்களின் எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கக்கூடும் என்று சமூக ஆர்வலர்கள் குறிப்பிடுகிறார்கள். தென்னிந்திய திருச்சபையாக இன்று நாம் தியானிக்கிற அருட்செய்தி கட்டிலிருந்து விடுதலைக்கு. கடவுள் ஒடுக்கப்படுவோருடன் நடக்கிறார். From bondage to freedom, God walks with the oppressed. நம்முடைய தேவன் வெறும் வார்த்தைகளின் கடவுள் அல்ல, வரலாற்றில் செயலாற்றும் கடவுள். நம்முடைய முன்னோர்களின் வரலாறு, தலித் மற்றும் ஆதிவாசி மக்களின் வரலாறு, கூடவே நம்முடைய சிறுமைப்பட்ட நாட்களை நாம் திரும்பி பார்த்தால் தேவன் எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களோடு நம்மோடு கூடவே நடந்தார் என்பதை நாம் அறிய முடியும். முதலாவது வேதம் சொல்லுகிறது, இழிநிலையில் இரக்கமுள்ளவராக கூட நடந்தார். உபாகமம் 26 அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாயிருந்தார். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்திற்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். தேவனுடைய அளவற்ற இரக்கத்தால் தேவ ஜனங்கள் கானானின் செழிப்பை பெற்று அனுபவிக்கும் போது தங்கள் பழைய ஏழ்மையான வரலாற்றை மறந்துவிடக்கூடாது, நினைவு கூற வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். ஒரு நாளில் நம் முன்னோர்கள் சாதி பாகுபாட்டால் இழிவாக நடத்தப்பட்டனர். உயர் ஜாதியாரிடமிருந்து பிற ஜாதியார் 36 அடி தள்ளி நிற்க வேண்டும். அதை விடவும் தாழ்ந்த ஜாதியார் 96 அடி தள்ளி நிற்க வேண்டும் என்ற தூர கணக்குகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தன. தற்செயலாக உயர் ஜாதியினர் எதிரில் வந்தால் மற்றவர்கள் பக்க பாதைகள் வழி ஓடி மறைந்து விட வேண்டும். இவற்றை மீறினால் அதே இடத்தில் அவர்களை வெட்டி கொலை செய்யவும் அதிகாரம் உயர் ஜாதியினருக்கு இருந்தது. அரசு அலுவலகங்கள், நீதிமன்றங்களுக்குள் செல்ல கீழ் ஜாதியினருக்கு அன்று அனுமதி இல்லை. 50 முதல் 60 அடி தூரத்திற்கு அப்பால் தான் நிற்க வேண்டும். ஏதாவது மனு கொடுக்க வேண்டியதிருந்தால் பல நாட்கள் மழையிலும் வெயிலிலும் இப்படி காத்து நிற்க வேண்டும். திடீரென ஒரு நாள் அந்த அதிகாரி மனமிறங்கி அவர்கள் மனுவை பெற்றுக்கொண்டு அந்த மனு மீது நடவடிக்கை எடுப்பதும் உண்டு, அல்லது மனுவை கசக்கி குப்பை தொட்டியில் போடுவதும் உண்டு. எந்த கேள்வியும் அவர்களை நாம் கேட்க முடியாது. எத்தனை இழிவான நிலையில் நம் முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதன் வழியாக புரிந்து கொள்ளுகிறோம். அன்று திருவிதாங்கூர் என்று அழைக்கப்பட்ட
கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தொகையில் 1/8 அடிமைகளாகவே வாழ்ந்தனர். ஒரு அடிமையின் விலை 6 முதல் 9 ரூபாய் வரை என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. அன்று ஓர் எருதின் விலை 10 முதல் 12 ரூபாயாக இருந்தது. கீழ்ஜாதி மனிதர்களை விட விலங்குகளுக்கு அதிக மதிப்பு இருந்தது. மிஷனரிகளின் முயற்சினால் கர்னல் மன்றோ 1812 டிசம்பர் 5ஆம் நாள் அடிமை ஒழிப்பின் முதல் ஆணையை வெளியிட்டார். 1855 ஜூன் 24 அன்று 1,36,000 அடிமைகள் விடுதலை செய்யப்பட்டனர். என்றாலும் அதற்கு பின்பும் பல ஆண்டுகள் இந்த அடிமை முறை சில இடங்களில் இருந்து வந்தது. எருமை மாட்டிற்கு பதிலாக அடிமையின மக்களை ஏரின் ஒரு பகுதியில் பூட்டி வயல் நிலத்தை உழவு செய்யும் கொடிய பழக்கம் நடைமுறையில் இருந்தது. அன்று ஒடுக்கப்பட்ட நம் முன்னோர்கள் மீது அரசானது 110 வகையான விசித்திரமான கொடுமையான வரிகளை விதித்தது. பெண்கள் அணியும் தாலிக்கு வரி விதிக்கப்பட்டது. ஆபரணங்கள் அணிவதற்கு வரி விதிக்கப்பட்டது. மீசை வளர்ப்பதற்கு, குடைப்பிடிப்பதற்கு, வீட்டில் பயன்படுத்துகிற பானைகளுக்கென்று வரி விதிக்கப்பட்டது. தலைமுடிக்கும் தனியாக வரி விதிக்கப்பட்டது. வளர்க்கிற மரங்களுக்கு தனித்தனியாக வரி விதிக்கப்பட்டது. பயிரிடப்படாத நிலங்களுக்கும் வரி விதிக்கப்பட்டது. அரச குடும்பங்களிலே திருமணம் வருகிற பொழுது, பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் வரும் போது அதற்காகவும் மக்களிடத்திலே வரி விதிக்கப்பட்டது. 16 வயது முதல் 35 வயது வரை உள்ள இளம் பெண்களின் சிறப்பு வரி என்று சொல்லி அவர்களுக்கு மார்பக வரி விதிக்கப்பட்டது. தாமரைக்குளம் என்ற ஊரில் ஊர் தலைவராக இருந்த குருசாமி என்பவர் வரி கொடுக்க தவறியதால் 80 நிமிடங்கள் அவரை தலைகீழாக தொங்கவிட்டு துன்புறுத்தி அவருடைய காதில் பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியினால் சுட்டு கொடுமைப்படுத்தினார்கள். அவருடைய வீட்டில் உள்ள பெண்களையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. தலைமுடியில் உலக்கையை கட்டி தொங்கவிட்டார்கள். மிஷனரி கனம் ரிங்கல் தோபே அவர்கள் கர்னல் மன்றோவிடம் மக்கள் வரி சுமைகளால் அனுபவிக்கும் கொடுமைகளை எடுத்து சொன்னார். திருவிதாங்கூர் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அரசி கௌரி பார்வதிபாய் கீழ் ஜாதியினரை பாதித்த பல வரிகளை நீக்கி 1815 ஜூலை மாதம் உத்தரவு பிறப்பித்தார். திவான் மாதவராவ் கொண்டு வந்த சீர்திருத்தத்தின் விளைவாக 1864 இந்த 110 வகையான வரிகளும் நீக்கப்பட்டன என்று அரசின் அறிக்கைகள் சொல்லுகிறது. மேலாடைக்கான உரிமை, கல்வி கற்பதற்கான உரிமை போன்ற உரிமைகளை கூட போராடிதான் நம் முன்னோர்கள் பெற்றார்கள். கர்த்தர் நம் முன்னோர்களின் அவல நிலையில் அவர்களோடு கூட இருந்தார். விடுதலை வாழ்விற்கு நேராக நடத்தினார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, துன்பத்தில் துணையாளராக கூட நடக்கிறார். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சப்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்தார். நம்முடைய தேவன் அதிகார வர்க்கத்தின் பக்கமாக நிற்பவர் அல்ல. அவர் விளிம்பு நிலை மக்களின் தேவன். ஒடுக்கப்பட்ட, வேதனையும் கண்ணீரும் நிறைந்த
மக்களின் வேதனை குரலை கேட்கிறவர். மனித நீதிமன்றங்களும் அதிகார அமைப்புகளும் நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை புறக்கணிக்கும் போது பரலோகத்தின் கதவுகள் நமக்காக எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. யாரும் நமக்கு உதவி செய்யாத நேரங்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய துன்பத்தில் நம்மோடு கூட நடக்கிறார். அதிகார அமைப்புகள் நம்மை கைவிடும் போது பரலோகம் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக கிரியை செய்ய தொடங்குகிறது. சங்கீதம் 146 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களில் கடவுள் செய்யும் 5 விதமான விடுதலை செயல்கள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்டோருக்கு நீதி செய்கிறார், பசித்திருப்போருக்கு உணவு அளிக்கிறார், சிறைப்பட்டோரை விடுவிக்கிறார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார், அந்நியரை, அநாதைகளை, விதவைகளை பராமரிக்கிறார். நம் வலிகளை தேவன் அறிவார். அவர் விடுதலை நாயகராக நம்மோடு கூட நடக்கிறார். கடைசியாக வலுவிழக்கும் போது வல்லவராக கூட நடக்கிறார். உபாகமம் 26வது அதிகாரம் 8-9 வசனங்கள். எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஒடுக்குகிறவர்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள் பலத்தவர்களாய் அதிகாரமிக்கவர்களாக இருந்தாலும் நம்முடைய தேவன் அவர்களை விட வல்லவர். அவருடைய கரம் மகா வல்லமை உள்ளது. அந்த எகிப்திலிருந்து தேவ ஜனங்கள் பெற்ற விடுதலை மனித கரத்தினால் வந்ததல்ல, அது தேவனுடைய கிரியை. கர்த்தர் தம் ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். மனிதர்களால், நம் சொந்த பலத்தால் மாற்ற முடியாத சூழ்நிலையை தேவன் தம் வல்லமையுள்ள கரத்தால் மாற்றுகிறவர். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்த போது தேவனுடைய கரம் அவர்களை விடுவித்தது. யோசேப்பு குழியில் தூக்கி போடப்பட்ட போது தேவ கரம் அவரை தூக்கி எடுத்தது. நாம் வலுவிழந்து போகும் பொழுதெல்லாம் தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துகிறது. இன்று கடன் பாரங்கள், வியாதி, மன உளைச்சல், பலவிதமான அநீதிகள் என்று பற்பல கட்டுகளில் ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய கரம் விடுவிக்கிற கரம். அன்று கர்த்தர் எகிப்திலிருந்து தம் ஜனங்களை விடுவித்தது மாத்திரமல்ல, தம் ஜனங்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தையும் செழிப்பான வாழ்வையும் சுதந்திரமான தேசத்தையும் கொடுத்தார். அதுபோல இன்று பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுவித்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, நித்திய ஜீவனையும் தெய்வீக சமாதானத்தையும் பரிபூர்ண சந்தோஷத்தையும் ஒவ்வொருவருக்கும் அவர் தருகிறார். கர்த்தர் தரும் விடுதலை வாழ்வு என்பது சமூகத்தோடு இணைந்தது. உபாகமம் 26:11 கர்த்தர் சொன்னார், நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. கர்த்தர் தரும் ஆசீர்வாதத்தை நாம் மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கும் எளியவரோடும் ஆதரவற்றவர்களோடும் பகிர்ந்து மகிழ்வோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 243வது பாடலை பாடுவோம். கர்த்தர் என் பக்கமாகி 243வது ஞான பாடல். Oh
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு நீர் அடைக்கலமானவர் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த சமூகத்திலும் கண்ணீரிலும் பலவிதமான வேதனையின் நடுவிலும் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணி தம்முடைய கரத்தை நீட்டி தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி நாங்களும் சிறுமைப்பட்டு நிற்கிற ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் அவர்களுடைய நல்ல வாழ்விற்காக எங்களை அர்ப்பணித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையில் இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நீரே போதுமானவராக துணை நின்று நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். தலித்துகள் மற்றும் ஆதிவாசிகள் தேசத்தில் அனுபவிக்கிற கொடுமைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தருடைய கரம் நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற தாழ்வுகள் நீங்கி சமத்துவமும் சகோதரத்துவமும் அன்பும் மலரத்தக்கதாக மக்களுடைய இருதயங்களில் கர்த்தர் கிரியை செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சாயலில் நாங்கள் படைக்கப்பட்டவர்கள் என்கிற உணர்வோடு ஒருவரை ஒருவர் மதிக்கவும் அன்போடு நடத்தவும் கர்த்தர் அந்த நல்ல இருதயத்தை எங்களுக்கு தந்தருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த வசனத்தின்படி எல்லாரையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அன்பு பாராட்டி நேசித்து கிறிஸ்துனுடைய ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் எங்கெல்லாம் ஏற்ற தாழ்வுகள், வேற்றுமைகள், வேற்றுமை உணர்வுகள் மலிந்திருக்கிறதோ, இது நிமித்தமாக பிரச்சனைகள் பெருகி இருக்கிறதோ, கர்த்தர் சமாதான பிரபுவாக இருந்து சமாதானத்தை அருளிச்சே நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்குள்ளாக நல்ல உறவையும் ஐக்கியத்தையும் கர்த்தர் பெருக பண்ணும். சமாதானத்தை, அமைதியை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. தலைவர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் சமாதானத்தோடு தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்ற, நேர்மையாக தங்களுடைய பணிவிடையை செய்ய கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை தந்து நடத்துவோமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலெல்லாம் அரசியல் சீர்கேடுகளும் ஊழல்களும் அக்கிரமங்களும் மலிந்திருக்கிறதோ, நீதி செய்கிற கடவுள் அந்த இடத்திலே தம்முடைய நீதியை விளங்க பண்ண உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நேர்மையான நல்லாட்சி ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு தேசங்களிலும் பெருகத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்ட உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நற்செய்திக்காக தங்களை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்திருக்கிற தேவ பிள்ளைகளை அந்த இடத்திலே கர்த்தர் பாதுகாத்தருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் பாதையிலே எதிர்ப்புகளையும் பலவிதமான நிந்தைகளையும் அவமானங்களையும் சிறைச்சாலையினுடைய அனுபவங்களையும் சந்திக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் நீதி கிடைக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் சிறைச்சாலைகளில் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், சுவாச குடும்பத்தாரை கர்த்தர் நினைந்தருளி தம்முடைய பிள்ளைகளுக்கும் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ண உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதிலும் கர்த்தர் தந்திருக்கிறதான பலவிதமான ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனி நபர்கள் குழுக்களின் வழியாய் செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நினைந்தருளும். திருச்சபைக்காய், திருச்சபையின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதன் வழியாக பெரிய காரியங்களை செய்வீராக. கிறிஸ்துவின் அன்பை எங்கள் சொல்லாலும் செயலாலும் காண்பித்து சாட்சி பகர கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். குடும்பங்களுடைய நல்ல வாழ்விற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் மகிழ்ச்சியினால் இடைக்கட்டி ஆசீர்வதிக்க, குடும்பங்களிலே திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியம், நல்ல வேலை வாய்ப்புகள் அமைந்து குடும்பங்களிலே மகிழ்ச்சி பெருக கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைகளை செய்கிற ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் வாய்க்க பண்ணும். தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். வெளிநாடுகளிலும் தூர இடங்களிலும் இருக்கிறவர்களை கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் இருக்கிற இடத்திலே தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். படிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதியும். இந்த கல்வி ஆண்டிலும் நல்ல வெற்றியை தந்து எதிர்கால கல்வி ஆசீர்வாதமாக அமைந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். படிப்பிலே பின் தங்கியிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தெய்வ பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயத்தை தந்து கர்த்தர் நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய கரம் பலவீன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலன் தந்து சுகம் தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் அற்புதமான சுகம் தந்து நடத்துவீராக. தேவனுடைய கரங்களில் ஒரு விஷயங்களையே தாழ்த்தி தருகிறோம். குறைகளையும் குற்றங்களையும் கர்த்தர் மன்னியும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.